அது எப்படி ஒரு ரீகால் ஓகே. ஒரு தாட்டி சொல்லிடுறேன். அதாவது அது ஒரு டயகிராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது வந்து எப்படி காப்பி ரெபாசிட்டரி ஆகுது, எப்படி வந்து உங்களுக்கு வந்து எப்படி புஷ் ஆகுது எல்லாத்தையும் ஒரு தாட்டி ஒரு டயகிராம் உங்களுக்கு சும்மா போட்டு காட்டுறேன். அது மட்டும் ஒரு நிமிஷம் பார்த்து ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது ப்ரோ. இது வந்து இப்போ நான் கிரியேட் பண்ணுறது இதுதான் உங்கள் கிட்டப்னு வச்சுக்கோங்க. உங்கள் கிட்டப் அப்ளிகேஷன் இதுதான். இங்கே வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுற ஒரு ரெபாசிட்டரி இந்த இடத்துல கிரியேட் பண்ணிட்டீங்க. இந்த இடத்துல ஒரு கிரியேட் பண்ணிக்கிற ரெபாசிட்டரி இது உங்கள் விஎஸ் கோடு. இந்த விஎஸ் கோடில் தான் நீங்கள் வந்து ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க. இப்போ வந்து இங்கே இந்த கிட்டப்பில் இருக்கிற ரெபாசிட்டரியை நீங்கள் உங்களோட விஎஸ் கோடு கொண்டு வரணும்னா அதுக்கு நான் என்ன கமெண்ட் சொன்னேன் ஃபஸ்ட்டு யாராவது சொல்ல முடியுமா? ஹலோ. கொஸ்டின் திரும்ப ரிப்பீட் பண்ணாங்க. அதாவது இப்போ இதான் உங்க கிட்டப் இருக்கு. இங்க இந்த கிட்டப்ல நீங்க ஒரு ரெபாசிட்டரி ஃபைல் கிரியேட் பண்ணிக்கீங்க. இந்த ரெபாசிட்டரி ஃபைலை விஎஸ் கோடு கொண்டு வர்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கமாண்ட் சொல்லியிருப்பேன். அந்த கமாண்ட் யாரா சொல்ல முடியுமா? லோக்கல்ல இருந்து ரிமோட் கொண்டு போறதுக்காக. ஆமாக்கா, அந்த கிட்டப்ல இருந்து உங்களோட விஎஸ் கோடுக்கு அந்த ரெபாசிட்டரியை கொண்டு வரணும். அதுக்கு என்ன கமாண்ட் ஓகே, சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிட் இது பண்ணணும், இனிஷியேட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஆ, கிட் இனிட் தானே சொல்றீங்க? அதான் இப்ப கேக்குறீங்க, என்னது? கமெண்ட் தானே கேக்குறீங்க? கமெண்ட்ஸ் ஆமா, தானே அந்த கேக்குறீங்க? கமாண்ட். ஆ ஃபர்ஸ்ட் வந்து கிட் ஆட் கொடுக்கணும், ஆட் கொடுத்துட்டு நம்மளோட ஃபைல் நேம் கொடுக்கணும். ஓகேங்களா? அது ஃபைல் ஆட் பண்றப்ப நான் வந்து ஓகே. ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணோம்னா அந்த ரெபாசிட்டரி மீன்ஸ் அது ஒரு ஃபோல்டர் மாதிரி. அது வந்து நம்ம விஎஸ் கோட் கொண்டு வரணும். அந்த விஎஸ் கோட் கொண்டு வந்துட்டு அதில் தான் நம்ம ஃபைல்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நீங்கள் சொன்ன இது கமாண்டு. நம்ம இது வந்து ஒரு ஓகே ஓகே ஓகே. ரெபாசிட்டரினா ஒரு ஃபோல்டர் மாதிரி. அந்த இதை எப்படி நம்ம விஎஸ் கோட் ஆமா, கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ ரெபாசிட்டரினா நம்ம வந்து ரிமோட்ல வந்து நம்ம ஒரு நம்மளுக்கு ஒரு இது யூசர் இது கிரியேட் பண்ணுவோம் கரெக்டா? நம்மளுக்குன்னு ஒரு ஆ ஆ கிரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம இங்க அது லோக்கல்ல வந்து நம்ம பண்ற ப்ரோக்ராம் எல்லாம் ஒரு ஃபோல்டர்ல போடும் இல்லையா? அந்த ஃபோல்டர் இருக்கீங்களா நீங்க? அது வந்து மூவ் ஆமா. பண்ணணும். ஆ இப்போ ஓகே, அதுக்கு என்ன அதுக்கு வந்து கமெண்ட்னா ஃபர்ஸ்ட் நம்ம விஎஸ் கோட்ல வந்து நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ள போகணும் கரெக்ட்டுங்களா? டிடி ஸ்பேஸ் கொடுத்து இல்லை நம்ம இல்லை அந்த இந்த ஒரு ஃபோல்டருக்குள்ள போகணும். ரெபாசிட்டரி மட்டும் நம்ம வந்து அது எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த இதை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து நீங்க இந்த ரெபாசிட்டரியில் இருக்கிற இந்த கிட்டில் இருக்கிற ரெபாசிட்டரியை இங்கே விஎஸ் கோடு கொண்டு வரப்ப என்ன ஆகும்னா அப்படியே டைரக்டா இந்த ஒரிஜினல் ரெபாசிட்டரி வந்துடாது. அதுக்கு நடுவில் என்ன ஆகும்னா ஒரு காப்பி காப்பி ரெபாசிட்டரி ஒர்க்கிங் ரெபாசிட்டரின்னு வந்து ஒரு ரெண்டு கிரியேட் ஆயிருக்கும். இந்த காப்பி ரெபாசிட்டரியில் வந்து என்னன்னா நீங்க இந்த ஒர்க்கிங் ரெபாசிட்டரியில் நீங்க என்னென்ன பண்றீங்களோ அது எல்லாமே இந்த இடத்துல ஸ்டோர் ஆகும். இந்த இடத்துல ஸ்டோர் ஆப்ப கடைசி நீங்க ஒரு கமாண்ட் கொடுப்பீங்க புஷ் அப்படின்னு சொல்லிட்டு கிட் புஷ் ஆர்ஜின் மெயின் சொன்னீங்கன்னா அப்பதான் இந்த காப்பி ரெபாசிட்டரில இருந்து உங்களோட மெயின் ரெபாசிட்டிக்கு வந்து உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் புஷ் ஆகும். இதுதான் வந்து இப்படிதான் இந்த கிட் வந்து ஒர்க் ஆகுது. இந்த இதில் நம்ம கிட்டப்ல இருக்கிற அந்த ரெபாசிட்டரி வந்து விஎஸ் கோடுக்கு கொண்டு வரோம். ஆனால் அது கொண்டு வரப்பயே காப்பி ரெபாசிட்டரி ஒர்க்கிங் ரெபாசிட்டரின்னு ரெண்டு கிரியேட் ஆகும். அந்த ஒர்க்கிங் ரெபாசிட்டரியில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எப்போ வந்து கமிட் கொடுக்குறோமோ அப்போ வந்து அது வந்து காப்பி ரெபாசிட்டரிக்கு போகும். நம்ம எப்போ புஷ் கமெண்ட் கொடுக்குறோமோ அப்போ தான் நம்மளோட ஒரிஜினல் கிட்டோட ரெபாசிட்டரிக்கு வந்து அது போய் புஷ் ஆகும். இப்படி தான் வந்து ஒரு ஃப்ளோ இருக்கும் இந்த கிட்டப்க்கு. இது புரிஞ்சா? அன்னைக்கு சும்மா வேர்ட்ஸாக சொல்லிட்டேன். அதனால தான் இப்ப கொஞ்சம் இது பண்ணி காமிச்சேன். எப்படி நான் சொல்றேன் இப்போ வந்து இப்போ வந்து நான் ஒரு ரெபாசிட்டரி ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த கிரியேட் பண்ண ரெபாசிட்டரி நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து எடுத்து காட்டுறேன். என்ன காட்டுறேன் இங்கே வந்து நான் வந்து சயிர் ஹோம்ஒர்க் வீக் 10 இருக்கு. இந்த ரெபாசிட்டரியை வந்து நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற லிங்க் இருக்குல்ல, இங்கே கோடுன்னு இருக்கும். இந்த கோடில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும்.
இதுதான் வந்து உங்க ரெபாசிட்டரியோட லிங்க். இந்த லிங்க் காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க டெர்மினல்ல போயிட்டு கிட் க்ளோன் அப்படின்னு நீங்க டைப் பண்றப்ப அந்த லிங்க்கை நீங்க பேஸ்ட் பண்ணிடணும். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு என்டர் தட்டிங்கன்னா போதும். இந்த இடத்துல வந்து சைர் ஹோம்ஒர்க் வீக் 10ன்னு சொல்லிட்டு என்னோட அந்த ரெபாசிட்டரி ஒர்க்கிங் ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிரும். காப்பி ரெபாசிட்டரியில் ஒர்க்கிங் ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா சைர் ஹோம்ஒர்க் வீக் 10ன்றது வந்து இந்த இடத்துல எனக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஒர்க்கிங் ரெபாசிட்டரி. தெரியுதா? ஆ தெரியுது. இதுதான் என்னோட ஒர்க்கிங் ரெபாசிட்டரி. இப்போ இது ஒர்க்கிங் கொஞ்சம் என்னம்மா இதுதான் என்னோட ஒர்க்கிங் ரெபாசிட்டரி. இந்த ஒர்க்கிங் ரெபாசிட்டரியில் இப்போ நான் வந்து ஒரு ஃபைல் ஆட் பண்ணுறேன். ப்ராப்ளம் ஃபைல் டாட் அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ண உடனே இந்த இடத்துல யூன்னு காட்டும். இப்போ யூன்னு காட்டுதா? இது யூக்கு என்ன மீனிங் அர்த்தம்னா அன்ட்ராக்டு ஃபைல் அர்த்தம். இந்த ஃபைல் வந்து உங்களோட ஒரிஜினல் ரெபாசிட்டரியில் இன்னும் வரல. ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்களோட ஒர்க்கிங் ரெபாசிட்டரியில் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் வந்து அன்ட்ராக்டு ஃபைல். இது அன்ட்ராக்டு ஃபைல்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் நான் கமெண்ட் போட்டு நான் செக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிட் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டேட்டஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு சிடிக்குள்ளே போய் இப்போ நான் கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டேன்னா ப்ராப்ளம் ரெட் கலர்ல காட்டுது பார்த்தீங்களா? ப்ராப்ளம் 5.py சொல்லிட்டு நாங்கள் கிரியேட் பண்ணது இந்த இடத்துல ரெட் கலர் காட்டுது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே அன்ட்ராக்டு ஃபைல் நிற்கும். இந்த அன்ட்ராக்டு ஃபைல்னா இந்த ஃபைல் நான் வந்து ஒர்க்கிங் ரெபாசிட்டரி நான் கிரியேட் பண்ணிக்கேன். பட் என்ன ஒரிஜினல் ரெபாசிட்டரியில் வரலன்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து இது ட்ராக்கடாக மாற்றணும். அப்போ ட்ராக்கடாக மாற்றுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபைலை வந்து ஆட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நான் ஜஸ்ட் கிரியேட் தான் பண்ணிக்கேன் இந்த ஃபைலை. இந்த ஃபைலை நான் எதுக்கு ஆட் பண்ணணும்? என்னோட ஒரிஜினல் சாரி என்னோட காப்பி ரெபாசிட்டரிக்குல அந்த காப்பி ரெபாசிட்டரிக்கு நான் கொண்டு போகணும். அதுக்கு எப்படி கொண்டு போகணும்னா இட் ஆட் உங்களுக்கு வந்து ஆட்னு சொல்லிட்டு இங்க இருக்கு பாத்தீங்களா? ஃபைல் நேம் கிரியேட் பண்ண ஃபைல் நேம், அந்த ஃபைல் நேம் டைப் பண்ணா போதும். டிஆர்ஓ ப்ராப்ளம் கொடுத்தேன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல யூன் வந்து ஏன்னு மாறிடுச்சு. ஏன்னா என்ன அர்த்தம்னா ஆட் ஆயிடுச்சு. இண்டெக்ஸ் ஆட்னு வந்துடுச்சு பாத்தீங்களா? இது வந்து ப்ராப்ளம் 5.pyன்றது வந்து என்னோட காப்பி ரெபாசிட்டரில இருந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதை வந்து என்னோட காப்பி ரெபாசிட்டரில இருந்து என்னோட ஒரிஜினல் ரெபாசிட்டரிக்கு நான் கொண்டு வரணும். இங்க பாருங்களேன், ப்ராப்ளம் 5.py இல்லை, ஆனா இந்த இடத்துல கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா கெட் புஷ் ஆரிஜின் மெயின். இப்போ இந்த லைனுக்கு என்ன மீனிங் நான் சொல்றேன். இப்போ கிட்னு நம்ம எப்படி யூஸ் பண்றது தான். புஷ்னா நம்ம ஒரிஜினல் இந்த ஒர்க்கிங் ரெபாசிட்டரில இருந்து இந்த காப்பி ரெபாசிட்டரிக்கு நம்ம கொண்டு வரணும். அப்ப புஷ் ஐ மீன் நம்மளோட ஒரிஜினல் ரெபாசிட்டரி கொண்டு வரணும். அப்ப நம்ம புஷ்ன்ற ஒரு கீவேர்டுக்கு இந்த ஆர்ஜின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எதுல இருக்கு? மெயின்ல இந்த பிரான்ச்ல தான் இருக்கு. இதுதான் ஆர்ஜின். இந்த ஆர்ஜின்குரிய லிங்க் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதுதான் அந்த ஆர்ஜின்குரிய லிங்க். அதுதான் இங்க சொல்லியிருக்கோம். ஆர்ஜின் மெயின். இந்த மெயின்ன்றது இந்த மெயினை நம்ம சொல்றோம். அதனால கவனமா பாருங்க. என்று தட்டினா எனக்கு வந்து ஒர்க்கிங் ஒரு சில இது நடந்துட்டு இருக்கும். நத்திங் கமிட் இந்த மாதிரி இப்போ கமிட் பண்ணணும். கெட் கமிட். ஓ சாரி, உங்களுக்கு நான் டேட்டா எடுத்துட்டு புஷ் பண்ணுறது மாதிரி ஃபர்ஸ்ட் கமிட் பண்ணணுங்க. சொல்ல மாறேன். கமிட் ப்ராப்ளம் 5.py ஆடட் அப்படின்னு சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபைல் சேஞ்சுடு. இப்போதான் நம்ம வந்து காப்பி ரெபாசிட்டரிக்கு போயிருக்கு. இப்போ இந்த காப்பி ரெபாசிட்டரில இருந்து இந்த இந்த காப்பி ரெபாசிட்டரிக்கு வந்திருக்கு. நம்மளோட ப்ராப்ளம் 5.pyன்றது வந்திருக்கு. இங்க இருந்து நம்ம ஒரிஜினல் ரெபாசிட்டரி கொண்டு போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா கிட் புஷ் ஆரிஜின் மெயின் இப்போ நம்ம டைப் பண்றப்ப நமக்கு வந்து ஃபைல் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி செக் பண்ணலாம்னா ஜஸ்ட் இந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் 5.pyன்னு வந்துருச்சா? தெரியுதா?
பாருங்க, ப்ராப்ளம் 5.pyன்றது ஆட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து எப்படி இந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் 5.py ஆட்ன்ற மெசேஜ் வந்திருக்குன்னா, நம்ம இந்த இடத்துல கமெண்ட் போட்டோம் பார்த்தீங்களா? கிட் கமிட் ஒரு ஒரு டேஷ் எம் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கோட்ஸ்ல நம்ம கொடுத்துருப்போம். இது ஏன் சொல்றேன்னா, நம்ம எப்பெல்லாம் ஃபைல் கிரியேட் பண்றோமோ, எப்பெல்லாம் ஃபைலை வந்து மாடிஃபை பண்றோமோ, அதை வந்து நம்ம எப்பயுமே ஆட் பண்ணிடணும். மாடிஃபை பண்ணாலும் அந்த ஃபைலை வந்து ஆட் பண்ணணும். கிரியேட் பண்ணாலும் அந்த ஃபைலை ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணிட்டோம்னா அதுக்கு ஒரு பேர் வைக்கணும். கன்ஃபார்ம் அதுக்கு ஒரு பேர் சொல்லணும். நம்ம என்ன பண்ணியிருக்கோன்ற சேஞ்சஸ் சொல்லணும். அப்பதான் அதுக்கு தெரியும். ஐ மீன் மற்றவங்க பார்க்கறதுக்கு அது கொஞ்சம் புரியும். அதனால கமிட் அப்படின்ற ஒரு 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 கீவேர்டு யூஸ் பண்றாங்க. அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ் எம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. ஐ மீன் ஒரு ஹைஃபன் எம். இந்த எம்முக்கு வந்து என்னன்னா மெசேஜ் தான் நீங்க சொல்ல போறீங்கன்னு அர்த்தம். அந்த மெசேஜ் தான் அந்த மெசேஜ் தான் எம் அப்படின்ட்டு ரெப்ரசென்ட் பண்றாங்க. இந்த டபுள் கோர்ஸ்ல நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை நீங்க ஏதாவது சொல்லிடலாம். அதை போட்டு என்டர் தட்டிங்கன்னா போதும், உங்களோட ஒரிஜினல் ரெபாசிட்டரிக்கு வந்து இந்த ப்ராப்ளம் 5.pyன்றது ஆட் ஆயிரும். இப்போ வந்து இது வந்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் நீங்க கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 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 கமெண்ட்ஸ்ல யூஸ் ஆகும். இதே இது வந்து நான் ஒரு 10 ஃபைல் ஆட் பண்றேன்னு பாருங்க. இப்போ வந்து இந்த இடத்துல நான் 2 ஃபைல் கிரியேட் பண்ணிக்கேன். இப்போ 2 யூனிட் அடுத்து பார்த்தீங்களா? இந்த 2 யூக்கு என்ன அர்த்தம்னா 2 ஃபைல் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஆனா அன்ட்ராக்டு ஃபைலா இருக்கு ரெண்டுமே. இப்போ அது வந்து நான் ரெண்டையுமே ட்ராக் பண்ணணும். அப்போ நான் என்ன செஞ்சுட்டு இருப்பேன்? ஒரு ஃபைலை கிளிக் பண்ணி நான் வந்து ஆட் போட்டு அந்த ஃபைல் நேம் போட்டு பண்ணிட்டு இருக்கணுமா? அது அவசியம் இல்லை அப்படி பண்ணணும்னு. அதுக்கு சிம்பிள் என்ன பண்ணிட்டு போயிடலாம்னா, இந்த இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. கிட் ஆட் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரே ஒரு டாட் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த 2 ஃபைலுமே ட்ராக்கர்லேருந்து அன்ட்ராக்கர்லேருந்து ஆட் ஆயிடும். எதில் ஆட் ஆகும்? நம்மளோட ஒர்க்கிங் ரெபாசிட்டரியில் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஒர்க்கிங் ரெபாசிட்டரிலேருந்து காப்பி ரெபாசிட்டரிக்கு நீங்கள் புஷ் பண்ணணும். உங்களுக்கு நான் கிளியராக கொடுப்பேன். இப்போ எப்படி இதாக இருக்கு? நம்மளோட விஎஸ் கோட்லேருந்து நம்மளோட ஒர்க்கிங் ரெபாசிட்டரிக்கு வந்துடுச்சு. இந்த ஒர்க்கிங் ரெபாசிட்டரிலேருந்து நம்ம வந்து காப்பி ரெபாசிட்டரிக்கு நம்ம சென்ட் பண்ணணும். அந்த காப்பி ரெபாசிட்டரியில் விஎஸ் கோடுக்கு சென்ட் பண்ணணும். இப்போ அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து இப்போ எங்கே போயிருக்கு? நம்மளோட ஒர்க்கிங் ரெபாசிட்டரிக்கு ஆட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஒர்க்கிங் ரெபாசிட்டரிலேருந்து என்னோட காப்பி ரெபாசிட்டரிக்கு வரணும். இப்போ அதுக்கு நான் பண்ணுறேன் கிட் கமிட் எம் டபுள் கோட்ஸில் கிரியேட்டட் 2 ஃபைல்ஸ் அப்படின்னு சும்மா இது உங்கள் இஷ்டம். நீங்கள் என்னென்ன போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு என்டர் தட்டினா போதும். 2 ஃபைல்ஸ் சேஞ்ச் 0 இன்சர்ஷன் 0 டெலிஷன். அதாவது 2 ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோம். 0 இன்சர்ஷன். இன்னும் எதுவுமே இன்சர்ஷன் பண்ணல. அதே மாதிரி எதுவும் டெலிஷனும் பண்ணல. ஐ மீன் எப்படி சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு மாடிஃபிகேஷனுமே நடக்கலை. ஓகேவா? இப்போ இது ரெண்டையுமே புஷ் பண்ணி ரெண்டையும் கமிட் பண்ணியாச்சுப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு யூலேருந்தும் போயிடுச்சு, அன்ட்ராக்டட் யூலேருந்து வந்து ஆடும் ஆயிடுச்சு. சரி, இப்போ நான் அன்ட்ராக்டட் யூ எப்படி கண்டுபிடிச்சேன்னா கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டேன்னா என்ன வரும்னா எனக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன் பிரான்ச்னு வந்துருச்சு. ஆன் பிரான்ச் வேணும்னா என்னோட பிரான்ச்சில் தான் இருக்கு இப்போதைக்கு. ஏன்னா நான் வந்து இது பண்ணிட்டேன், நான் கமிட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டேன். இப்போ வந்து கிட் புஷ் ஆரிஜின் மெயின் அப்படின்னு போட்டேன்னா ஓகே பாருங்க. இந்த PRBM.py PRBM2.pyன்றது இந்த இடத்துல ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இது நான் என்ன பண்ணேன்? ஜஸ்ட் 2 ஃபைலை நான் கிரியேட் பண்ணேன். அந்த ஃபைல வந்து அன்ட்ராக்ட்லேருந்து ட்ராக்டா மாற்றினேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கிரியேட் பண்ணேன். அடுத்து அன்ட்ராக்ட்லேருந்து ட்ராக்டா மாற்றினேன். அதுக்கப்புறம் அந்த ட்ராக்டா ஃபைல்ஸும் வந்து கமிட் பண்ணேன். கமிட் பண்ணது என்ன கமிட் பண்ணிக்கேன்? 2 ஃபைல் கிரியேட் பண்ணிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கமிட்டட் மெசேஜ் நான் வந்து சொல்லியிருக்கேன். கமிட் பண்ண பிறகு ஒன்றுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் புஷ் பண்ணால் போதும். புஷ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரெபாசிட்டரிக்கு இந்த இடத்துல வந்துடும். இது யாருக்கா புரியலையா? Hello. ஹலோ. Yeah, hello, Krishna. Yeah, good job, Krishna. I think you're explaining it well.
Question இருக்கா? Krishna, are you planning to do the UI based one? மேம் இந்த மேம் கேட்கல மேம். அந்த பிளக்இன் யூஸ் பண்ணி பண்றது எப்படின்னு பார்த்துருக்கீங்களா? இன்னும் பார்க்கல இல்லையா? பார்த்துருக்கேன் மேம். இந்த அவங்களுக்கு நான் வந்து அன்னைக்கு இந்த மல்டிபிள் ஃபைல்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது நான் சொல்லி தராம இருந்தேன். அது மட்டும் இந்த இப்போ சொல்லி கொடுத்தேன் மேம். இந்த நெக்ஸ்ட் அதான் போலான்னு இருந்தேன். இது அந்த பிளக்இன் போய் பார்க்கறது. லெட்ஸ் டூ தட் பிகாஸ் அது மச் ஈஸியர். இதுனா கூட கமாண்ட்லாம் யூஸ் பண்ணி கமாண்ட் ஞாபகம் வச்சிருக்கணும். கான்செப்ட்லாம் நல்லா கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், எனி கொஸ்டின் ஐம் கோனா ஆஸ்க் யூ கைஸ் டு see நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களான்னு பார்க்கறதுக்காக. ஸோ வெல்கம் காவ்யா. காவ்யா இஸ் நியூ டு அவர் கிளாஸ். காவ்யா, ஆர் யூ அப் டு டேட்? இது வரைக்கும் என்ன சொன்னாங்க ஏதுன்னு புரிஞ்சுதா? எஸ் மேம். ஆனா நான் இன்னும் GitHub இன்னும் ஓபன் பண்ணல மேம். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் கிரியேட் பண்ணல. இன்னும் உங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணல. I see. Okay, you can do it now. It doesn't take too long. பண்றதுன்னு பண்ணுங்க. Okay, very good. மித்த எல்லாருக்கும் எல்லாருமே கிரியேட் பண்ணியாச்சு. anybody has questions? அவங்க என்ன சொன்னாங்க? கமிட்னா என்ன, புஷ்னா என்ன? anybody? நீங்க எல்லாருமே அனுப்பியிருக்கீங்க இல்லையா? எல்லாரும் இந்த வீக் ஹோம்ஒர்க் எல்லாரும் அவங்களோட GitHubல இருக்கா? And yes, everybody has it? Yes, no? Anybody don't have a GitHub one yet? One second. Okay, எல்லாரும் போட்டாச்சு. ஸோ எல்லாரும் போட்டாச்சுன்னா எப்படி பண்ணீங்க? இப்போ இவங்க கிருஷ்ணா சொன்ன மாதிரி அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணீங்களா, இல்லை வேற மாதிரி பண்ணீங்களா? டைரக்டா போய் வெப்லயே போய் ஆட் பண்ணீங்களா? எப்படி பண்ணீங்க? எனிபடி? தீபிகா, how did you do it? தீபிகா? Am I audible? Yes. மேம், நான் ஆக்சுவலா வந்துட்டு என்னோட சிஸ்டரோட ஹெல்ப்போட நான் வந்துட்டு கிட் பேஷ் யூஸ் பண்ணி பண்ணேன் மேம், ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு இப்போ என்னன்னா அந்த ஆத்தென்டிகேஷன்ல வந்துட்டு சம் எரர் காட்டுது மேம். நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் புஷ் பண்ணிட்டேன். லாஸ்ட் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடையில சம் ஆத்தென்டிகேஷன் எரர் காமிச்சிச்சு மேம். இப்போ அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. எஸ் மேம். ஓகே, ஸோ வி நீட் டு ஃபிகர் அவுட் விஷுவல் கோட்ல இருந்து எப்படி உங்களோட GitHub அக்கௌண்ட்டுக்கு கனெக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். அது எல்லாரும் பண்ணியாச்சு. அப்போ கிருஷ்ணா, டிட் யூ ஷோ தட் எப்படி விஷுவல் கோட்ல இருந்து நீங்க போடுற கிட் கமாண்ட் எல்லாமே வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு தான் போகுது அப்படின்றத எப்படி பண்றீங்க? பண்ணீங்களா மேம்? நான் வந்து இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் மேம். நான் வந்து அவங்களுக்கு டயக்ராமா வரைஞ்சு காமிச்சீங்க. அக்ரீட். எஸ், தட்ஸ் குட். நான் என்ன கேட்குறேன், விஷுவல் கோட்ல இருந்து விஷுவல் கோட் இஸ் அவர் UI, ரைட்? அங்கே தான் நம்ம கோடெல்லாம் டைப் பண்றோம் நம்ம, ரைட்? கீப் யுவர் இது அப். ஐயா, கீப் யுவர் விஷுவல் கோட் அப். உங்க விஷுவல் கோட்ல இருந்து, ரைட்? விஷுவல் கோட்ல நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்றோமோ அது எல்லாம், அந்த ஒர்க் எல்லாம் இட் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் லேப்டாப், ரைட்? உங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களோட ஓன் ஈச் பர்சனோட லேப்டாப்ல தான் நீங்க அடிக்கிற கோடெல்லாம் வருது. ஓகே, அதை வந்து GitHubல இருக்க உங்க அக்கௌண்ட்டுக்கு நம்ம எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் கிருஷ்ணா காட்டிட்டு இருந்தாங்க. அந்த எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து GitHubல நிறைய பேர் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க இல்லையா? மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஹேவ் அக்கௌண்ட். நீ உங்க விஷுவல் கோட் உங்க மெஷின்ல இருந்து எப்படி GitHubல, ஓகே, கிருஷ்ணா மெஷின்ல இருந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இந்த கிருஷ்ணாவோட அக்கௌண்ட்ல தான் நான் போய் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் போய் ஸ்டோர் பண்ணணும். அது வந்து எப்படி நம்ம சொல்றது? விஷுவல் கோட் கிட்ட எப்படி சொல்றது? நம்ம கோ டு திஸ் அக்கௌண்ட், திஸ் ரெப்போ. இன்னைக்கு நான் கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது கிருஷ்ணா வாஸ் ஷோயிங் எந்த ரெப்போல போய் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பிகாஸ் எவ்ரி இண்டிவிஜுவல் கிருஷ்ணா கேன் ஹாவ். ரெப்போன்னா என்னது? somebody tell me, Pushpa, what is a repo? Pushpa, am I audible, ma'am? Yes. Yes, go ahead. What is a repo? What is the purpose of a repo? A repo is a kind of this thing which like we new repo, so that program from here. What does a repo mean? Yeah, from here your machine to there you are moving it, but what is the purpose of a repo? Yeah, Deepika.
மேம் ரெபோசிட்டரி வந்துட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் அண்ட் அதோட ஹிஸ்டரி எல்லாத்தையும் வச்சிருக்கோம் மேம். நம்மளோட லோக்கல் கம்ப்யூட்டர்ல ஒரு ஃபோல்டர் வச்சிருக்க மாதிரி கிட்டப்ல ஒரு ஃபோல்டர் மாதிரி மேம். எக்ஸாக்ட்லி ரைட். நம்ம எப்படி நம்ம லோக்கல் கம்ப்யூட்டர்ல உங்க விண்டோஸ் உங்களோட ஓன் லேப்டாப்ல நீங்க எல்லா ஃபைலையும் ஒரே ஃபோல்டர்ல போட மாட்டீங்க. யூ கீப் யுவர் இது உங்களோட ஏன்னா மேத் ஹோம்ஒர்க் எல்லாம் ஒரு தனி ஃபோல்டர், உங்களோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹோம்ஒர்க்லாம் தனி ஃபோல்டர், செய்யூர் ஹோம்ஒர்க்லாம் தனி ஃபோல்டர், அந்த மாதிரி பிரிச்சு யூ கீப் யுவர் ஃபைல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளேஸ், டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அது உங்க மெஷின்ல எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்களோ த சேம் வே யூ டூ இட் இன் GitHub, and each high level folder is called repo, right? So each repo, under the repo also you will have folders. But repo க்கு என்ன மீனிங்னா a purpose. All the Sayur projects will be in one repo. அப்போ வந்து நீங்க வந்து you can give permission to people to view your repo. இப்போ நானே வச்சுக்கலாம். Sayur learningல we have a GitHub account, right? அதுல we have multiple repos. ஒன்னு வந்து for students, யாருனாலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போய் பார்க்கலாம். So I have a repo where I post all the homework. And I have another repo where I post my class notes or something that I want only my mentors to see. I don't want the students to see. I only want my mentors to see. So I can separate it. So I'll keep it in a different repo under which I will have different folders. எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் பண்ணிக்கலாம். பட் டிஃப்ரெண்ட் ரெப்போல போடும்போது I can separate my files. இந்த ஃபைல் தான் இந்த பர்பஸுக்காண்டி யூஸ் பண்றேன், இவங்கெல்லாம் இந்த 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 ஃபைலுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம் நான். That is what the repo is. It's nothing but a folder. Got it? So you will create different repos based on your purpose. Meaning, இப்போ சையூர்க்கே பண்றேன்னா சையூர் homework will be a repo. You will not create a repo for loop homework க்கு ஒரு repo, while loop homework க்கு ஒரு repo. You will not do that. That is not the right thing. சையூர்ல பண்ற எல்லா ஹோம்ஒர்க்கும் யூ வில் கிரியேட் அ ரெப்போ. அது மாதிரி நீங்க காலேஜ்ல எதுனா யூஸ் பண்றீங்க, காலேஜ்ல வந்து உங்களுக்கு என்ன மேத் பேப்பர் இருக்கு, மேத் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அதோட கோட் அதுக்கு சம்பந்தப்பட்டதெல்லாம் இருக்கீங்கன்னா யூ வில் கிரியேட் அ செப்பரேட் ரெப்போ கால் மேத். சரியா? ஸோ தட் இஸ் அ ரெப்போ. தட்ஸ் தி பர்பஸ் ஆஃப் அ ரெப்போ. நவ் எனக்கு கொஸ்டின் என்னன்னா, விஷுவல் கோட்ல நீங்க இருக்கீங்க, விஷுவல் கோட்ல இருந்து யூ ஹேவ் டு கனெக்ட் டு GitHub. உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நீங்க GitHubல கனெக்ட் பண்ணணும், ரைட்? யூ கேனாட் கனெக்ட் டு சித்ராவோட மெஷின்ல இருந்து கிருஷ்ணாவோட அக்கௌண்ட்டுக்கு கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் தட்ஸ் கிருஷ்ணா அக்கௌண்ட். நான் வந்து என்னோட அக்கௌண்ட்ல தான் நம்ம அப்டேட் பண்ணணும், டெலீட் பண்ணணும், வாட் எவர், அன்லஸ் இட்ஸ் அ ஷேர்ட் அக்கௌண்ட். ஸோ யூ ஹேவ் டு டெல் விஷுவல் கோட் இந்த அக்கௌண்ட்டுக்கு போ, கனெக்ட் பண்ணு. You cannot just go connect. I have to give the permission also. GitHub, I have to tell GitHub, when you connect to GitHub, I have to tell visual code, GitHubல connect பண்ணும்போது use this credential in the email, in the password use பண்ணி connected அப்படி சொல்லணும். ஃபர்ஸ்ட் சொன்னா தான் அந்த கனெக்ஷன் ஆகும். ஒன்ஸ் அந்த கனெக்ஷன் ஆன பிறகு, இன்னைக்கு கிளாஸ்ல கிருஷ்ணா காட்டினாங்க எந்த ரெப்போல போய் பண்றதுன்றதுக்கு he did a clone and all that stuff, right? So அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி first you have to establish the connection. That is the very first step. Did we talk about that? And Krishna, did you guys talk about that? And the step என்னன்னு பாத்தீங்களா? So far anybody did that step of how to இன்னும் இல்லையா? Okay. So what I'm going to do is I'm going to give you an overview of நான் என்னோட மெஷின்ல எல்லாம் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன், because this is how I work. அதை காட்டுறேன் நான். You guys see how these things work. அப்புறமா we have some videos where we explain all this. அதை பார்த்துட்டு maybe next week again Krishna can clarify your doubts. Okay, so I'm going to quickly show what I mean. எப்படி இது ஒர்க் ஆகுது, யூஐலே ஒர்க் பண்ணலாம். இப்போ கிருஷ்ணா வந்து he showed how to do it in a command line டைப் பண்ணி எப்படி பண்றதுன்னு காட்டினாங்க. I'm going to really quickly show it in a little bit different way. So can I show here? Hold on, Visual Studio. WhatsApp. What's that? Okay, so this is my Visual Studio. Krishna also had this one. See, normally you guys are here. நீங்க வந்து விஷுவல் ஸ்டுடியோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து யூ ஹாவ் லாட் ஆஃப் இந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் நிறைய இருக்கு. யாருன்னா போய் பார்த்தீங்களா இந்த பட்டன்ஸ்லாம் என்ன மீனிங்னு சொல்லிட்டு?
நீங்க பாக்குற பட்டன் may not be same as what I see because இது எல்லாத்துக்குமே these are all plugins, each one is a plugin. இதுல பாத்தீங்கன்னா I have something, நீங்க you probably have this too. Source control சொல்லிட்டு ஒரு plugin இருக்கும், எல்லார்கிட்டயும் இருக்காது. Check and tell me to make sure you have this little button. இப்ப கிருஷ்ணா அவங்க பண்ணும்போதும் கூட whenever he did anything, இங்க ஒரு நம்பர் 1 2 எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்தது. அதுதான் if anybody paid attention to it. Krishna was always showing it from the file openல இருந்து காட்டிட்டு இருந்தாங்க. அது வந்து உங்க ஃபோல்டர்ல என்ன போயிட்டு இருக்குன்னு காட்டுறதுக்கு. So this is the source control one. If I click it, you see this is a source control. What is a source control? Source control னா என்ன meaning? What is a source? Source னா என்ன meaning? Anybody? What is a source code? Computer science students, what does a source code mean? Source code na enna meaning? Vaishwaran. Yes. Actual code for the problem. Code. Right? So நீங்க எழுதுற program பேர் தான் source code. Document is a document. Wordல டைப் பண்ணி வச்சோம்னா அது பேர் document. Source code வந்து நீங்க எழுதுற program, Python program, Python C program, everything or whatever you type, that's called source code. இப்போ கிருஷ்ணா வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு he drew diagrams, right? Is that source code? Maybe not. So in the source code வந்து you are நம்மளோட purpose என்ன? One of the GitHub, okay, I asked you all to go read about GitHub in general, Google Drive எல்லாம் பண்ணணும்னு சொன்னோம் நம்ம. GitHub ஓட purpose என்ன? One of the main purpose of GitHub என்னது? Who can tell me? சிவகார்த்திகா, என்ன what is the main reason for us to use GitHub as an individual? நீங்க எல்லாம் யூஸ் பண்றதுக்கு மேம் நம்மளோட கோடை வந்து ஷேர் பண்ணலாம் மேம், எல்லாருமே பார்க்கலாம் மேம் கோடை. ஓகே, அது ஒண்ணு. அப்புறம் one of the main things, source control, version control, that is another purpose. அப்படின்னா என்ன மீனிங்? version control அப்படின்னா என்ன மீனிங்? source control, version control, அதுக்குள்ள என்ன மீனிங்? anybody know? Monica? Who raised the hand? I cannot see. Version control. சொல்லுங்க. வெர்ஷன் கண்ட்ரோல்னா நம்ம கோட்ல பண்ற ஒவ்வொரு சேஞ்சஸையும் நம்ம வந்து ஹிஸ்டரி மாதிரி சேவ் பண்ணி வச்சு நம்ம பார்க்கலாம். கரெக்ட், தட் இஸ் த மெயின் திங், ரைட்? வெர்ஷன் கண்ட்ரோல் இஸ் இன்னைக்கு ஒரு சேஞ்ச் பண்றேன், நாளைக்கு ஒரு சேஞ்ச் பண்றேன், நாளைக்கு சேஞ்ச் பண்ண பிறகு ஐயோ இந்த சேஞ்ச் ஏன் பண்ணேன், ஒழுங்கா ஒர்க் ஆகல, ஐ வாண்ட் டு கோ பேக் டு 2 நாளைக்கு முன்னாடி என் கோடு எங்க இருந்ததோ ஐ வாண்ட் டு கோ பேக், அப்படி போய் திருப்பி போறதுக்கு ஹிஸ்டரி மாதிரி ஹெல்ப் பண்ணுது. ஸோ தட் இஸ் தி வெர்ஷன் கண்ட்ரோல். யூ ஆர் கீப்பிங் தட் அஸ் அன் இண்டிவிஜுவல். இப்போ இவங்க சிவகார்த்தியா சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணோம்னா வெர்ஷன் கண்ட்ரோல் பிகம்ஸ் மோர் காம்ப்ளிகேட்டட். நம்ம அதெல்லாம் வில் லுக் அட் இட் லிட்டில் லேட்டர். ஸோ GitHub ஓட ஒன் ஆஃப் த மெயின் பர்பஸ் இட்ஸ் a source control application. GitHub is one of the applications. நீங்க வெப்ல போய் source control applications போய் போட்டீங்கன்னா you will see many different GitHub மாதிரி many different applications வரும். Bitbucket ஒன்று இருக்கு, லினக்ஸ் காரங்களுக்கு. நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த காலத்துல ஒன்று ஆரம்பிக்கும். So there are a lot of other apps. GitHub மாதிரி there's a lot of other applications that is used for version control. நம்ம GitHub பிக் பண்ணிருக்கோம் because GitHub is more Git is the thing. There's a GitHub, there is Git lab, with a lot of varieties of Git இருக்கு. நம்ம எதுக்கு சூஸ் பண்ணிருக்கோம்னா that is what widely used in the industry. நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். So when I go see here, when I go keep my இந்த plugin-ல போய் என்னோட கர்சரை வச்சா it says it's a source control. சரியா? ஸோ சோர்ஸ் விஷுவல் ஸ்டுடியோலயே அவங்க வந்து சோர்ஸ் கண்ட்ரோலுக்கு சொல்லிட்டு ஒரு பிளகின் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்க கமாண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இட்ஸ் மெயின்லி மென்ட் ஃபார் நம்ம சோர்ஸ் கண்ட்ரோலுக்கு என்னென்ன பண்ணமோ அதுதான் இருக்கும். இப்ப கிருஷ்ணா சொன்ன மாதிரி கமிட், புஷ், ஆட், அன்ட்ராக்ட், ட்ராக் எல்லாத்துக்கும் they have a UI. So if I see in my case, இப்போ வந்து நான் வந்து ரெண்டு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன், புதுசா 2 கோட் எழுதியிருக்கேன் நான். அது வந்து இட் இஸ் அன்ட்ராக்ட், அதனால யூ போட்டிருக்கு. அவங்க கிருஷ்ணா சொன்னாங்க இல்லையா, இந்த இதுல போட்ட மாதிரி யூ போட்டிருக்கு இல்லையா. ஸோ
ஸோ இது இந்த ஃபைல் அப்படின்ற இந்த பிளகின்ல இருந்து நான் பார்த்தேன்னா இட்ஸ் கோனா ஷோ மீ ஆல் த ஃபைல்ஸ் தட் ஐ ஹேவ். வெரஸ் நான் சோர்ஸ் கண்ட்ரோல்ல போய் போனேன்னா இட் வில் ஒன்லி ஷோ மீ த ஒன்ஸ் தட் நீட் சம் ஆக்ஷன். இதெல்லாம் ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னா அந்த இதை மட்டும் காட்டும். இந்த யூல இருந்து கிருஷ்ணா என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட், ஓகே யூ ஹேவ் இட் அன்ட்ராக்ட் பண்ண பிறகு அடுத்த நெக்ஸ்ட் இது வந்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ ரைட் ஹியர் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் அண்ட் டைப்பிங் த கமாண்ட் யூ கேன் கோ கிளிக் ஆன் திஸ் லிட்டில் ப்ளஸ் பட்டன்ல பண்ணீங்கன்னா இதுக்குள்ள போயிடும். ஓகே ஐ வில் டூ இட். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இந்த சேஞ்ச் வந்து எனக்கு தேவையில்லை. ஐ டோன்ட் வாண்ட் புட் இட் அந்த திங், பட் ஐம் கோனா டூ இட் ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு டெமோ பர்பஸ்க்காக நான் காட்டுறேன் நான். ஸோ அந்த யூல இருந்து பிளஸ் அமுக்கணும்னா ஓகே ஸ்டேஜ் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா this is the stage that he was talking about, படம் போட்டு காட்டினாங்க. I can go add it, but commit பண்றதுக்கு முன்னாடி I have to give a comment. அவங்க -m போட்டு இப்படி சொன்னாங்க இல்லையா, அது நான் பண்ணும். அது வந்து okay I'm going to trust him. அப்புறமா இந்த பட்டன் அமுக்கணும். அது பட்டன் அமுக்கிறதுக்குள்ள I'll do a commit and push and it will go put it in my repo. So this is what the UI based is. So Krishna will explain it again in your next class. இப்போதைக்கு I'm just giving you a high level overview, but Krishna will do another class one more time because நான் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கேன் நான். What I want you guys to do is the first time பண்ணும்போது how do I when I go இப்போ நான் கமிட் பண்ணும்போது விஷுவல் ஸ்டுடியோக்கு எப்படி தெரியும், சயூர் லேர்னிங்கோட GitHub அக்கௌண்ட்ல போய் அந்த அக்கௌண்ட்ல நிறைய ரெப்போ இருக்கும், அந்த ரெப்போல எந்த ரெப்போல போய் இந்த ஃபைல போடுறது அப்படி சொல்லிட்டு விஷுவல் கோடுக்கு எப்படி தெரியும். தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் செட்டப். சரியா, அது எப்படி பண்றது? So Krishna, did you talk about connecting to your GitHub using your password? அதெல்லாம் பண்ணீங்களா முதல்ல? பண்ணிட்டேன் மேம். அது சொன்னேன் மேம், முதல் கிளாஸ்ல பண்ணேன். அது திருப்பி உங்களுக்கு ஒரு சொல்லி சொல்லிருங்க. ஸோ மண்டே கிளாஸ்ல திருப்பி மண்டே whenever you guys meet அந்த கிளாஸ்ல very first step everybody start with how do I connect to my account in GitHub using என்னோட GitHub ஐடி என்னோட பாஸ்வேர்ட் கொடுத்து எப்படி நான் கனெக்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் வந்து என்னோட அக்கௌண்ட்ல நிறைய ரெப்போ இருக்கும், எந்த ரெப்போக்கு நான் போய் இந்த கோடை போடணும் நான் அதை சொல்றேன். அதுதான் செகண்ட் ஸ்டெப். ஒன்ஸ் யூ எஸ்டாப்ளிஷ் கனெக்ஷன்ஸ், இந்த இடத்துல இந்த ரெபாசிட்டரி எனக்கு கொடுத்துருக்காங்களே, ஓகே இந்த இடத்துல ஐ ஒன்லி ஹேவ் யூ see that programming essentials is the name of my repo. அது லோக்கல் ஃபோல்டர்ல சி ஒர்க் சயூர் ப்ரோக்ராமிங்ன்றதுல நான் வச்சிருக்கேன். நான் கிட்ல வந்து அதான் இருக்கு. ஸோ இஃப் ஐ கோ என்னோட யூ ஆல் ஹேவ் தி ஆக்சஸ். நீங்க நான் ஹோம்ஒர்க் அனுப்புறேன் இல்லையா, அதுல போய் பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த ஹோம்ஒர்க்கோட பேத் வந்து இப்படி இருக்கும். ப்ரோக்ராமிங் எசென்ஷியல்ஸ் அதுல உங்க ஹோம்ஒர்க்லாம் இருக்கும், விச் இஸ் வாட் ஐ ஹவ் கனெக்டட் டு. என்னோட கம்ப்யூட்டர் செட்டப் பண்ணியிருக்கேன் நான். இந்த ப்ரோக்ராமிங் எசென்ஷியல்ஸ் ஃபோல்டர்ல லோக்கல்ல நான் என்னென்ன ஃபைல்லாம் ஆட் பண்ணணும் என்னோட ப்ரோக்ராமிங் எசென்ஷியல் ரெப்போல போய் ஆட் ஆயிடும். தட்ஸ் வாட் ஐ ஷேர் வித் யூ கைஸ். தட்ஸ் வாட் ஐ டு. ஓகே, ஸோ கைண்ட் ஆஃப் புரிஞ்சுதா உங்க எல்லாருக்கும்? ஒரு இட் டேக்ஸ் ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தென் யூ வில் நோ. ஸோ மை ரெக்கமெண்டேஷன் இஸ் நீங்க டெர்மினல்ல போய் யூ டோன்ட் ஹேவ் டு கோ டைப் கமாண்ட், இது ஆட் கமாண்ட் -m போட்டு அதெல்லாம் பண்றதுக்கு பதிலா மேக் ஷூர் யூ ஹேவ் திஸ் பிளகின். எனி டைம் யூ ஆட் த கோட், இந்த பிளகின்லேயே காட்டிடும் 2 வந்து நின்று அன்சேஞ்சா இருக்குது, சம்திங் யூ நீட் டு டூ. இன்னும் வந்து உங்களோட லோக்கல் கம்ப்யூட்டர்ல இருக்கிறதும் உங்களோட ரெப்போல இருக்கிறதும் இன்னும் மேட்ச் ஆகலை அப்படின்ற கேஸ்ல இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் பிளகின்ல யூ வில் ஆல்வேஸ் see some number 1 2 அந்த மாதிரி எதுனா நம்பர் காட்டிகிட்டே இருக்கும். as long as you make sure there is no number here, you know that நீங்க பண்ண ஒர்க் எல்லாமே GitHubல அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். எதனா நம்பர் இருந்ததுன்னா you go click on it, then you can see I have one that is untracked, one I have added, and then I just have to go push it on. Okay, புரிஞ்சா? Okay, sounds good. All right, Krishna is doing a great job, so I'm going to let him complete this. நான் கொஞ்சம் faster போனேன் நான். Next class வந்து you take time and you can go do it. You guys can do it. Okay, any quick questions? Okay, then we'll continue class otherwise. Thank you, Krishna. We'll follow up again later. So yeah. All right, so let's move on to class. In a Silverman class, we said we'll have a discussion with for Google Drive and
GitHub. Anybody? எல்லாரும், did you all go read about it? நான் சொன்ன homework வந்து I know it's a reading homework. எல்லாரும் பண்ணீங்களா? எல்லாரும் did you all raise your hand if you did do it? போய் இந்த பர்பஸ்க்காக ஹோம்ஒர்க் கொடுத்த பர்பஸுக்காக போய் கூகுள் டிரைவ்னா என்ன, கிட்ஹப்னா என்ன ரீட் பண்ணி did you spend any effort? யார் யார் பண்ணீங்களோ கை தூக்குங்க பார்க்கலாம். I want to see all the ones who put in the effort. Okay, thank you. Okay, 9 students. Okay, good. நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. Okay, good. A lot of people did it. Okay, why don't we have a quick, it's a group discussion. Again, like I said, Deepika, you have a question, or if you're done answering that, you can lower your hand. So what I want to do is, because you all effort போட்டிருக்கீங்க, Pushpa, you have a question? No, ma'am, I answered that I read, ma'am. Good. So what we're going to do is, let's have a quick discussion. Open floor, meaning யாரும் பேசலாம், யாரும் என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம்ல about that way. So the way I want this to work is, I want one of you to start with Google Driveல என்ன பண்ணலாம், ஒரு பாயிண்ட், ஒரு thing Google Driveல நான் வந்து folder create பண்ணலாம். That's one point. One of you say that, and somebody else can say yes, I can do that in GitHub also. Then somebody else says, oh, you can do this in Google Drive. Somebody else can go say, no, I cannot do it in GitHub, but I can do this in GitHub. So it's kind of going back and forth. You know, 10 பேர் சொன்னீங்களா? So I'm going to split you guys into 2 groups then. Then maybe we can kind of a debate மாதிரி. ஒருத்தங்க வந்து இது பண்ணலாம்னு சொல்லலாம், இன்னொரு team says, you know, but I can do this also. அந்த மாதிரி, you know what I mean? Debate மாதிரி மாத்தி சொல்றது பார்க்கலாம். So let's see. You guys said, I'm assuming everybody did. யார் யாரெல்லாம் பண்ணீங்கன்னு பார்க்கல நானு. So I'm going to split you into can't see. Let's see. பேரு ஏல இருந்து ஆரம்பிச்சு 1 2 3 4 5 6 7 அகல்யா, டேனியல், ஹரிபிரசன்னா, ஜெயக்குமார், காவ்யா, I don't know if Kavya have the time, and Krishna. இவங்க எல்லாரும் கூகுள் டிரைவ். அப்புறமா லலிதா, மாணிக்கம், புஷ்பா, சாயீஸ்வரன், சிவகார்த்திகா, சுவிதா, தீபிகா, இவங்க எல்லாரும் GitHub. சரியா? I just split your இது by alphabetical orderல ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். ஸோ up until கிருஷ்ணா வந்து நீங்க கிருஷ்ணா வந்து கூகுள் டிரைவ், லலிதா அண்ட் லேட்டர் வந்து GitHub. I want you to, we'll play this game for like 15 minutes. I want you all to talk. பேசணும். Everybody has to take ஒரு chance, ஒரு turn எடுத்து everybody has to say something about what you learned. Okay? Okay, I'm starting. Agalya, you want to start? Yes, ma'am. Google Drive வந்து டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் இல்ல ஸ்ப்ரெட்ஷீட் எது சென்ட் பண்றதுக்கு இல்ல ஸ்டோர் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க. Okay. அதுல வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் மாதிரி எதுவும் இல்ல. Okay. Okay. Let's stop there. அதுல version control இல்ல is what Agalya is saying. Okay. Somebody from the other team, GitHub team. GitHub has version control. Where we can share the code, like computer programs like games and apps, we can share that in the GitHub. GitHubல version control இருக்கு. Google Driveல version control இல்லையா? That is a question. Anybody have any opinion on that? Google Driveக்குள்ள version control இல்லன்றது, is that true? இருக்கு ma'am. That is, we can share. We can share our files and images with friends, something, right? So, அதுவும் ஒரு இதுதானே. No, sharing is different. Sharing is different. I'm talking about version control. Google Driveல version control பண்ணலாமா முடியாது? Does Google Drive have history of things or not? So Agalya says Google Driveல கிடையாது சொன்னாங்க. Deepika. Ma'am, as far as I read,
கூகுள் டிரைவ்ல வந்துட்டு வெர்ஷன் கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு அவ்வளோ ரொபஸ்டா இருக்காதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க மேம். நம்ம கிட்டப்ல வந்துட்டு ஈஸியா வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கலாம் எவ்ரி சேஞ்சஸும், அண்ட் வி கேன் ஈஸிலி ரிவர்ட் டு ப்ரீவியஸ் ஸ்டேஜஸ். பட் வந்துட்டு கூகுள் டிரைவ்ல வந்துட்டு இந்த மாதிரி இருக்காது, அது ரொம்ப பேசிக் வெர்ஷனா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ரீட் பண்ணேன். Yes. So Google Drive also, it does have ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கு, ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ யூ கேன் கோ பேக். நீ வந்து 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணணும், யூ கேன் கோ பேக். பட் கூகுள் டிரைவோட மெயின் பர்பஸ் வெர்ஷன் கண்ட்ரோல் கிடையாது. கிட்டபோட மெயின் பர்பஸ் வெர்ஷன் கண்ட்ரோல். ஒன் ஆஃப் த மெயின் பர்பஸ் இஸ் திஸ் வெர்ஷன் கண்ட்ரோல். அதனால வெரி எலாபரேட். கூகுள் டிரைவ் ஹேஸ் வெரி மினிமல். யூ cannot say it doesn't have it. It does have it, பட் ரொம்ப சிம்பிளிஃபைட். 10 நாளைக்கு முன்னாடி என்ன இருக்கோ அங்கே போறதுனா போகலாம். அது யார் அந்த சேஞ்ச் பண்ணா, என்னென்ன சேஞ்ச் எல்லாம் பண்ணாங்க, அந்த டீடைல்ஸ்லாம் நமக்கு தெரியாது. So that is the thing. Okay, good. All right, next, Daniel. நம்ம கூகுள் டிரைவ்ல நம்ம சேவ் பண்ற ஃபைல்ஸ் வந்து கிளவுட்ல ஸ்டோர் ஆயிருக்கும் மேம். நம்ம அதை கொலாபரேட் பண்ணி கூட எடிட் பண்ணிக்கலாம் மேம். So okay, so you are saying Google Drive uses நம்ம cloudல சேவ் பண்ணலாம் சொல்லிட்டு. So what is the thing for GitHub? Okay, let's see who's in GitHub now. Manikam. GitHubலயும் அதை செய்ய முடியும், ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட முடியும். ஆமா, GitHubல இங்க cloudனா என்ன, இந்த மீனிங் இங்க என்ன மீனிங்? cloudனா cloudல போட்டோம்னா what does it mean? யாருனாலும் அதை போய் பார்த்துக்கலாம். ஓகே, cloudல போடுறோம் சொல்றதுக்கு what does it mean? இப்ப கூகுள் டிரைவ்லயும் cloudல போடுறோம்னு சொல்றோம், GitHubக்கும் cloudன்னு சொல்றோம். what does it mean? அதுக்கு என்ன மீனிங்? cloudனா என்ன மீனிங் இந்த 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 கான்டெக்ஸ்ட்ல? virtual storage மாதிரியா? virtual storage. Okay, basically storage is not our own computer இல்ல, we are putting it somewhere else. அதனால as long as internet connection இருந்ததுன்னா நம்ம ரீட் பண்ணலாம், ரைட்? ஸோ கூகுள் டிரைவ்ல என் கம்ப்யூட்டர்ல இருந்து நான் டைப் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு மாணிக்கம் கம்ப்யூட்டர்ல போய் சித்ராவா நான் லாகின் பண்ணி ஐ கேன் ரீட் இட் and read the same files as long as either Manikam has permission to read my file, இல்லன்னா நான் லாகின் மாணிக்கம் கம்ப்யூட்டர்ல போய் நான் லாகின் பண்ணிட்டு I can go read it. That's what you were saying, Daniel said cloudல இருக்கு. So Google maintains a cloud servers, servers that are not உங்களோட own machine கிடையாது. அந்த மெஷின் சர்வர் மெஷின்ல உங்க லேப்டாப். what is a server? Serverனா என்ன மீனிங்? What's the difference between a laptop and a server? Who knows? Laptop serverக்கும் என்ன மீனிங்? Can a laptop be server வந்து multiple systems வந்து சர்வர் வந்து மல்டிபிள் சிஸ்டம்ஸா? அப்படின்னா என்ன மீனிங்? மல்டிபிள் சிஸ்டம்ஸ் கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணணும். மல்டிபிள் சிஸ்டம் ஆட் பண்ணி அது வந்து எஸ், சர்வர்ஸ் வந்து காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன் அது. எஸ், பெரிய பெரிய கம்பெனி பெரிய பெரிய சர்வர்ஸ்லாம் பார்த்தா இப்போ கூகுள் சர்வர்லாம் எடுத்தீங்கன்னா எஸ் மல்டிபிள் மிஷின் இருக்கும், இப்போ மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் சர்வர் அப்படின்ற அந்த சிம்பிளஸ்ட் மீனிங் என்ன? Can somebody else want to try? Simplest meaning is a server. Multiple computers will be connected to a single connection where the history, let it be anything, activities which are done by the other computers will come and store here. You can store it. Yes, but that is correct, but it doesn't have to be multiple computers. Server na, the term server means your laptop can be a server. Server means it serves for a purpose, or whatever purpose it is, either storage or or functionality. It has some purpose that people can connect to it and use that service. Any machine can act as a server. It doesn't have to be many machines connected. Unga laptop, if you connect it to the network and say my laptop is going to serve as a server for whatever purpose, and the purpose is my laptop is going to serve. Now unga laptop is a server. In normally IT la ellam poi pathina, yes, when they say servers, it's a huge system.
multiple computers, multiple network and then monitoring. Yes, in real life, when you want to do something huge, that is the case. But a server can be as simple as a machine, one machine. That's it. Doing one thing that others can use. Then it is called a server. Okay. So back to Google Cloud, Google Drive. When you say my code is, whatever the files எல்லாம் வந்து கூகுள்ல ஸ்டோர் ஆயிருக்குன்னா, கிளவுட்ல ஸ்டோர் ஆயிருக்குன்னா, அதுக்கு என்ன மீனிங்? கூகுள் கம்பெனி ஹேஸ் மல்டிபிள் மெஷின்ஸ், ஆல்சோ கால்டு சர்வர்ஸ். அவங்க வச்சிருக்காங்க, அந்த சர்வர்ஸ் எல்லாம் உலகம் ஃபுல்லா வச்சிருக்காங்க அவங்க. நம்ம வந்து when we go upload it, இன்டர்நெட்ல கனெக்ட் ஆனா மட்டும்தான் ஒர்க் ஆகும். அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் வழியா கூகுள் மிஷின்ல போய் சேவ் ஆயிடும். பிகாஸ் இட்ஸ் இந்த கனெக்டட் இந்த இன்டர்நெட், நீங்க வந்து உங்க லேப்டாப்ல இருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம், உங்க போன்ல இருந்தும் அக்சஸ் பண்ணிக்கலாம், என்னோட லேப்டாப்ல இருந்தும் அக்சஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் டூ இட் அஸ் லாங் அஸ் யூ கேன் மேக் அ கனெக்ஷன். கரெக்டா இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டும் ஒழுங்கா கொடுத்தோம்னா யூ கேன் கனெக்ட் ஃப்ரம் எனிவேர். ஸோ யூ கேன் டூ இட் ஃபார் கூகுள் டிரைவ். GitHubக்கு பண்ண முடியுமா அதே மாதிரி? Can you do it or not for GitHub? சிவகார்த்திகா. மேம் கொஸ்டின் என்னன்னு புரிஞ்சுதா? புரிஞ்சு மேம், ஆனா தெரியல மேம். யோசிச்சு பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கொஸ்டின் கேட்டேன்? மேம் கொஸ்டின் என்ன? கொஸ்டின் வந்து கூகுள்ல வந்து when you go save something it's stored in cloud சொன்னாங்க. கிளவுட்னா என்ன மீனிங்? கூகுள், இந்த கேஸ்ல கூகுள் மெயின்டைன் பண்ற சர்வர்ஸ் கூகுளோட மெஷின்ல போய் சேவ் ஆகுதுன்னு சொன்னேன் நான். அங்க சேவ் ஆகுறதுனால யூ கேன் ஆக்சஸ் இட், அந்த சேம் ஃபைல்ஸை யூ கேன் ஆக்சஸ். உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து அக்சஸ் பண்ணலாம், உங்க போன்ல இருந்து அக்சஸ் பண்ணலாம், என் கம்ப்யூட்டர்ல இருந்து அக்சஸ் பண்ணலாம். ஸோ தட் இஸ் கூகுள். GitHubல பண்ண முடியுமா? that's a question. பண்ண முடியுமா? உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து can you store it in a cloud, GitHub cloud, and read it from your phone or my computer? Can you do it? இல்ல GitHub வந்து உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியுமா? இல்ல மேம், எந்த கம்ப்யூட்டர்னாலும் பண்ணலாம் மேம். எந்த கம்ப்யூட்டர்னாலும் பண்ணலாம். ஓகே, ஹரிபிரசன்னா. மேம், நம்ம மெயில் ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணோம்னா மொபைல்ல இருந்து பார்க்கலாம், இல்ல யார் சிஸ்டம்னாலும் பார்த்துக்கலாம். கரெக்ட், எக்ஸாக்ட் சேம் திங். கூகுள்ல நீங்க என்ன பண்ண முடியுமோ கூகுள் டிரைவ்ல you can do everything in GitHub also. GitHubக்கு மொபைல் ஆப்பும் இருக்கு. ஸோ மேக் ஷூர் நீங்க போன்ல டவுன்லோட் யுவர் GitHub மொபைல் ஆப். சேம் கான்செப்ட். கூகுள் டிரைவ்க்கு வந்து கூகுள் கம்பெனி ஹேஸ் த சர்வர்ஸ், GitHubக்கு வந்து GitHub கம்பெனி ஹேஸ் த சர்வர்ஸ். பட் த கான்செப்ட் வந்து சேம். as long as ஹரிபிரசன்னா சொன்ன மாதிரி as long as you have the same email ID and the password and the correct app. கூகுள் டிரைவ்க்கு கூகுள் டிரைவ் ஆப் வழியா கனெக்ட் பண்ணோம், GitHubக்கு GitHub ஆப் வழியா கனெக்ட் பண்ணா you can do the exact same thing. So you can do so the same thing is applied for both. GitHubலயும் பண்ணலாம், கூகுள்லயும் பண்ணலாம். Okay, all right, so that's what Daniel said. Okay, Hariprasna, next. கூகுள் டிரைவ்ன்றது வந்து GitHubன்றது கோடிங் மட்டும் நம்ம பண்ணலாம் மேம். கூகுள் டிரைவ்ல ஃபைல்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ஷேர் பண்ணலாம். ஃபைல்ஸ் GitHubல இருக்கிறது ஃபைல்ஸ். மேம் ஃபைல்ஸ்னா இமேஜஸ், வீடியோஸ் அந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி அதுல லிமிட்டட் ஸ்டோரேஜ் தான் மேம் இருக்கு. நம்ம பிளான்ஸ் அந்த மாதிரி போட்டு அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் மாதிரி ட்ரை பண்ணலாம். கரெக்ட். ஓகே, இப்போ ஹரிபிரசன்னா சொன்னாங்க கூகுள்ல வந்து யூ கேன் டூ இமேஜஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. Now GitHub team, what do you guys think about that comment? என்ன நினைக்கிறீங்க? புஷ்பா is your turn. What do you think? Can you do the same images and videos in GitHub? No, ma'am. You cannot do images and videos in GitHub. Okay, are you sure? Are you sure? No, ma'am.
Like as of now, I have read only about the like only we can build coding in that. Like we can review codings in that, and we can build some resume something based. But images and video. Okay, so that's what you're thinking. Okay, you don't. Okay, you are not sure of the answer. So yes, go ahead, Deepika. Ma'am, actually here we need to understand the primary purpose, ma'am. Google Drive oda primary purpose is to store various types of files. So it allows the storage of images, videos, and etc. etc. But here the primary purpose of GitHub is version control and source code management, ma'am. So in this case, I think I'm 90% sure that we cannot store image or video, ma'am. Okay, But so still, that is it's a doubt. Correct. That's your reason. So you are telling me with the reason that why it doesn't. Okay, Saiswaran. And we can upload image and video. Yeah, I'm sure. Yes. Because in GitHub, they are using lots and lots of website and app purpose. So they add a source code also. So that source code contains JPG files and exact files. So that format only GitHub produces a repository. So the repository which acts like a free source for websites. So they don't have to use any hosting websites, and even that purpose also app contains. So நான் என்ன சொல்ல வரேன்னா இல்ல இது ஃபைல்ஸ்ல சவுண்டோட ஃபார்மட் இருக்கு, எல்லா ஃபார்மட்டும் இருக்குல்ல. Correct. எக்ஸாம்பிள் இப்போ நம்ம யூஸ் பண்ற வெப்சைட் தான். Yeah, very good, Saiswaran. Good point. So what Deepika and Pushpa said, which is, the purpose of GitHub is to maintain the source code or version control of projects. Adanala, it's only text and no images. What Saiswaran is saying is, that is correct. This purpose is source control, but your project will contain files that are images. Website project, not necessarily website, but most of the projects, you will have icon files, images, photo. Your project will have image files also. And some projects will have video files also. So what are you going to do? If GitHub doesn't support these images, then you cannot save your project. Your project will not be complete. So for that reason, GitHub does support. It definitely supports images and videos, everything. You guys can do a quick Google and see, does GitHub support, images? Check panni paarenga. Saiswaran is giving you the reason why it should support. Purinjudha? Understood? I mean, the reasoning is correct from both ends, but you just need to take the reasoning to the next level. Saiswaran took it to the next level and said, for this exact same reason, they should support. Understood, everybody? Got it, Pushpa? Deepika? Yes, ma'am. Yes, ma'am, got it. That is the reason. The thing with the video and all that, I am not sure. When I was working long time ago, GitHub mostly the version control happens on text files. If image if let's say you have an image as part of your checking in ungaloda project la let's say you have an image, and the image la let's say first all you have is let's say you have an image of a cat. You check that. Naliki, if you go change the cat or a color black la blue ku maati change panna, how much of version control happens on that? Sometimes the version control it shows the difference. ஒரு ஃபைல் இன்னைக்கு எடிட் பண்ணி நாளைக்கு எடிட் பண்ணா I can see the difference. நேத்து எடிட் பண்றதுல 10 லைன் கோட் இருந்தது, இன்னைக்கு இருக்க கோட்ல 15 லைன் கோடுன்னா GitHub will highlight those 5 lines saying these are the lines that were added or these are the lines that were deleted. அதெல்லாம் GitHub காட்டும். But when it comes to image files, which are binary files, not necessarily the text files, அப்ப நேத்து இருந்த கேட் ஒயிட் கலர் இருந்தது, இன்னைக்கு இருக்க கேட்ல ப்ளூ கலர் இருக்கு, அந்த டிஃபரன்ஸை காட்டுமான்றது it wasn't doing it before, because that's not the purpose. It wasn't doing that. Image level it may not have text la enna change பண்ணுவோமோ அதெல்லாம் image or video it may not do it, but which even I don't think Google does. But you can still save images and videos in GitHub. You can do that. Okay. All right. Good job. And let's begin with Jake Kumar.
கூகுள் டிரைவ்ல வந்து ஆஃப்லைன் அக்சசிபிலிட்டி இருக்கணும். அது மூலியமா நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் நெட்வொர்க் கனெக்ஷன் இல்லாத போய் நம்மளால எடிட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நமக்கு எப்போ நெட்வொர்க் கனெக்ஷன் வருதோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா சிங்க்ரனைஸ் ஆயிடும் க்ளவுடு. Very good. Okay. Okay. What do you guys think on the other side? Suvita, could you do the same in GitHub? நான் பார்த்ததுல வந்து GitHub வந்து நெட்வொர்க் யூஸ் பண்ணி தான் பண்றதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் அந்த இதை வந்து நம்ம புல் பண்ணி கூட நம்ம ஆஃப்லைன்ல பண்ணிட்டு அதுக்கப்புறமா புஷ் பண்ணிக்கலாம் நெட்வொர்க் யூஸ் பண்ணி. ஸோ அந்த இதுல வந்து ரிவ்யூ கோட் இருக்கு மேம் GitHubல யூசிங் புல் டூல் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். It's the same thing. I think, okay, so what's your point now? நீங்க கடைசி என்ன சொல்றீங்க சுவிதா? ஆமா, இதுலயும் வந்து ஆஃப்லைன்ல பண்ணிக்கலாம் மேம். கரெக்ட். சேம் கான்செப்ட். வாட் இஸ் ஆஃப்லைன் என்ன மீனிங்? நீங்க லோக்கல்ல பண்றதை பண்ணிட்டு உங்க லேப்டாப்ல பண்றதை பண்ணிட்டு நெட்வொர்க் கனெக்ஷன் வரும்போது then you go push it. Yes ma'am. Push it to the server. That's what Google does. That's what GitHub can do. That's what Visual Code la thana பண்றோம் நம்ம mostly. Until you press the command saying commit, அந்த commit push வரும்போது தான் அந்த push பண்ண commit and push பண்ணும்போது தான் you need internet and it will go to the actual repo in your உங்களோட GitHub சர்வருக்கு போகும். அது வரைக்கும் கிருஷ்ணா படம் போட்டு காட்டினாங்க. யூ ஹாவ் அ லோக்கல் உங்க மெஷின்லயே யூ ஹாவ் அ ஸ்டேஜிங் ஏரியா எல்லாம். அது வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் ஆஃப்லைன். உங்க மெஷின்ல தான் எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங். When you have the network connection, then you can push it to Git. So it is the same. Google என்ன பண்ணுதோ அதே தான் GitHubம் பண்ணுது. See, all these applications, my Google, GitHub, எந்த நிறைய applications, அவங்க எல்லாரும் they think, அவங்க the application develop பண்ணும்போது they think that okay, it will be used by people like this, developers, and they may not have internet connection all the time. So அப்படின்ற போது எப்படி how can we design our application in such a way that do everything local, எப்போ ரெடியோ நம்ம எப்போ இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கோ then you push it to the server. So that's what all these applications to do. So very good point he brought, and it's a good answer. Very good. Okay, Kavya, do you have anything to say? I know you were not aware of this, but do you have anything to share? மேம் டிரைவ்ல வந்து நம்ம ஃபைல்ஸை பிரைவேட்டா வச்சுக்கலாம் நம்ம ஷேர் பண்ற வரைக்கும். அதே மாதிரி GitHubல பிரைவேட்னா மத்தவங்க வந்து நம்மளுடைய ஃபைல்ஸ் எதையுமே பார்க்க முடியாது அந்த மாதிரி. கரெக்ட். அது கூகுள் டிரைவ்ல பண்ணலாம். ஓகே, GitHubல பண்ண முடியாதுன்னு தெரியுமா தெரியாதா? ஐ திங்க் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன். முடியும். it is GitHubல வந்து ஆமா இது பிரைவேட். அதுல நீங்க போய் நீங்க இன்ஃபேக்ட் உங்க ரெப்போ எல்லாம் கிரியேட் பண்ணும்போது there is an option, I think கிருஷ்ணா காட்டினாங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் வீக். அந்த there's an option public or private. So you can make it private and you can private, but இவங்கெல்லாம் இந்த அட்ரஸுக்குலாம் இந்த இமெயில் அவங்கலாம் they can have access. அந்த மாதிரி பண்ணலாம். It's the same thing, same concept. But good point. Okay, that's good. மேம் நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன் மேம் GitHubல. அது வந்து பிரைவேட்டா கிரியேட் பண்ணுமா பப்ளிக்கா பண்ணுமான்னு ஒரு டவுட் வந்துச்சு மேம். கேட்கலாம். Good. இப்போதைக்கு பப்ளிக்கா பண்ணுங்க. ஏன்னா I have to see it and I use a couple of different emails. Now over the day I want to see it அதனால it's okay to have it public. I think that's what most of you did it. So this way it's easy. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கனா பண்ணலாம். இல்ல if you want it to be private, make it, but you need to give me, I don't want to share my email. That's a problem. You're learning email வந்து நீங்க யூஸ் பண்ணி பண்றதுனா பண்ணிக்கலாம். But I say it's okay, do it public, not a problem. வேற எதுனா பர்சனலா பண்றதா இருந்தா create a different repo, அதை நீங்க பிரைவேட்டா வச்சுக்கோங்க. So your homework, just make it public, not a problem. சரியா? Okay. Okay. All right. Okay. One last one. Krishna. மேம் அதுல வந்து கூகுள் டிரைவ்ல வந்து யாருமே கனெக்டடா இருக்க முடியாது மேம். பட் GitHubல வந்து கனெக்டடா இருக்கலாம் மற்ற யூசர்ஸோட ஃபாலோ பண்ணி அதுல ஃப்ரெண்ட் Okay.
Good. I think everybody had something to contribute. Adhanala, we'll stop with Krishna. If you can tell me one last point, one huge difference. Yeah. மேம் ம். ஸ்பீக்கர் ப்ராப்ளம் ஆச்சு. சரி சொல்லுங்க. கிட்டப்ல வந்து நம்ம வந்து எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலாம் மேம். அதுலேயே நமக்கு ஏதாச்சும் வேணும்னா நம்ம கனெக்டடாக இருந்துக்கலாம் மற்றவங்களோட. நமக்கு ஏதாச்சும்னாலும் கேட்டுக்கலாம். பட் கூகுள் டிரைவ்ல வந்து பர்சனலாக தான் மேம் வச்சுக்க முடியும். ஜஸ்ட் லிங்க் மட்டும் தான் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். வேற எதுவும் பண்ண முடியும். வேற எதுவும் பண்ண முடியாது. ஐ திங்க் ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கூகுள் GitHubல ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பண்ணுவீங்க? கிவ் மீ couple of examples and let's see if that is applied for Google Drive. அது வந்து மற்றவங்கள ஃபாலோ பண்ணிக்கலாம் மேம். அவங்க போஸ்ட் பண்றது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோவர்ஸ்ல போய் செக் பண்ணிக்கலாம். இது வந்து கூகுள் டிரைவ்னா ரொம்ப பர்சனலா இருக்கும். நம்ம ஷேர் பண்ணா மட்டும் தான் மற்றவங்கள பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் இருக்கும். Okay, yes, understood. Anybody else have any opinion on that? GitHub இதுக்கு. So the main difference வந்து GitHubல because it's a source control there is something called branching, forking. எப்படி வந்து ஒரு கூகுள் டிரைவ்ல ஒரு டாக்குமெண்ட்டை 10 பேர் எடிட் பண்றதா பண்ணிக்கலாம். ஓப்பன் த டாக்குமெண்ட், கிவ் ஆக்சஸ் டு 10 பேர், 10 பேரும் போய் அந்த ஒரே டாக்குமெண்ட்ல எடிட் பண்ணலாம். பாசிபிள். 10 பேரும் ஒரே டாக்குமெண்ட்ல எடிட் பண்ணா ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். நான் ஒரு லைன் கோட் ஆட் பண்ணியிருந்திருப்பேன். நான் A = A + Bன்னு போட்டிருப்பேன். இன்னொருத்தங்க வந்து இல்லை A = B - A அப்படி போட்டாங்கன்னா அவ்வளோதான், அவங்க கோட் ஒர்க் பண்ணாது. ஸோ GitHub has this feature of taking a branch. இந்த கோடை வந்து தனியா எடுத்துட்டு போய் நான் என்ன ஒர்க் பண்ணுமோ ஒர்க் பண்ணிட்டு திருப்பி போய் மெயின் கோட்ல போய் மர்ஜ் பண்ணோம். தட் இஸ் பிக்கஸ்ட் திங் ஃபார் GitHub. அது வந்து ஒரு குரூப்பா ஒரு டீமா ஒர்க் பண்ணும்போது தட் இஸ் த மெயின் திங் பீப்புள் யூஸ். ஃபோர்க்கிங், you can go read about it. எப்படி வந்து பிரான்ச் பண்றது, மர்ஜ் பண்றது. Branch and merge. I think we also call it fork. Branch and merge. சரியா? இந்த ஃபீச்சர்ஸ் வந்து this is mainly for version control only. Google Driveல அந்த பர்பஸ் கிடையாது. So this is where GitHub will make a huge difference. அதுக்கப்புறமா of course GitHub has other things. They have a concept of hosting the website. They have a concept of projects. அந்த மாதிரி நிறைய there's a lot of features that are not in Google Drive because அந்த features எல்லாம் it's only applicable for version control. GitHub வந்து வெர்ஷன் கண்ட்ரோல்ல தான் ஆரம்பிச்சது. பட் இப்போ வந்து பீப்புள் ஆர் யூசிங் இட் டு அவங்களோட இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணா நான் GitHubல போட்டு லிங்க் அனுப்பிட்டா பீப்புள் கேன் சி ஓகே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ஃபைல்லாம் இருக்கு, யூ கேன் ஈஸிலி டவுன்லோட் அண்ட் ரன் இட் அண்ட் சி. கூகுள் டிரைவ்ல இட்ஸ் நாட் த கேஸ். சரியா? ஸோ ஜஸ்ட் ரீட் அபவுட் திஸ் அண்ட் திஸ் இஸ் வேர் ஆல் தி சேஞ்சஸ் ஸ்டார்ட். கூகுள் டிரைவுக்கும் GitHubக்கும் தி சேஞ்சஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் பிரான்ச் அண்ட் மர்ஜ் கான்செப்ட்ல. ஓகே, ரீட் அபவுட் இட். Maybe Krishna can explain a little bit more next time when you guys meet. Okay. All right. Good job. Everybody participated. Read panninga. Good. We'll do this once in a while. We'll do some kind of. We'll make it a little bit more. Krishna, yeah. மேம் ஒன் டவுட் மேம். இப்போ வந்து கூகுள் டிரைவ்ல வந்து நமக்கு ஸ்டோரேஜ் இருக்குல்ல மேம். ஸ்டோரேஜ் அதில் இருக்கு மேம் கூகுள் டிரைவ்ல. ஒரு அக்கௌண்ட்டுக்குமே ஸ்டோரேஜ் வச்சுப்பாங்களா மேம்? அது மாதிரி GitHubல ஸ்டோரேஜ் இருக்கு. அது மட்டும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் தெரியல மேம். GitHubல ஸ்டோரேஜ் லிமிட்டேஷன் இருக்கான்னு கேக்குறீங்களா? ஆமா மேம். I'm not sure about the storage limitation, but they also have ஒரு இந்த அக்கவுண்ட் இது இருக்கு, ப்ரொஃபஷனல் இருக்கு, பிசினஸ் அக்கவுண்ட்ஸ் இருக்கு, security purpose and the number of projects you can host, some additional features. So GitHubக்கும் there are a few things there. Storage வந்து மேபி தெர் இஸ், எனக்கு தெரியாது. நான் இன்னும் அந்த லிமிட்டுக்கு போல. பிகாஸ் கூகுள் டாக்குமெண்ட்லயும் பிகாஸ் வி ஸ்டோர் போட்டோஸ் அண்ட் திஸ் அண்ட் தட் இட் டேக்ஸ் அப் ஸ்டோரேஜ் குவைட் ஃபாஸ்ட். வேரஸ் GitHubல நாட் மச், பட் யூ கேன் கம்பேர் இட் அண்ட் சி. அது வந்து இட்ஸ் அப்ளிகேஷன் லிமிடேஷன். அப்ளிகேஷன் சொல்றாங்க ஓகே நான் இவ்வளவுதான் ஒன்லி கோயிங் டு கூகுள் கிவ்ஸ் யூ 1 GB or something, right? GitHub also you will never run out. As a student you are doing it, it's not a problem, but companyல போய் பண்ணும்போது it's a different thing. Companies, when they start using GitHub for their purpose, it's a total same features, but they will not use a public GitHub. They will use a GitHub for the company. Only company employees can. அந்த மாதிரிலாம் இருக்கு.
Limitation, I'm not sure. நீங்களே செக் பண்ணி பாருங்க. Okay, all right. Okay. Any other questions? If not, I'm going to stop the recording so that we can keep this recording separate and then start another recording. So